நான் என்ன கேட்கறேன், என்னுடைய உரிமையை தானே கேட்கிறேன், விட்டு பிச்சை கேட்கல. நான் எனக்கு ஒரு உரிமை இருக்கு. நான் தர்காவுக்கு போனா மதுரைக்கு தர்காவுக்கு போக கூடாது, என பிரச்சனை வந்துடும், மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு முன்னெச்சரிக்கை கைது. மதுரையிலிருந்து நத்தத்துக்கு போன வாரம் வக்ஃபு திருத்தம் சட்ட மசோதாவுடைய மீட்டிங் பேசுறதுக்கு, ஐயோ போயிடாதீங்க, ஏன் அங்க மக்கள் நிறைய இருக்கிறாங்க, கைது. இப்ப கள்ளழகர் ஆற்றில் இறங்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில ஒரு மத நல்லிணக்கத்திற்காக நாம் போவோம். ஏற்கனவே நீங்க பிஜேபினாவே உங்க திமுக கவர்மெண்ட் ஏதோ எதிரி மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. இந்து முஸ்லிம்களுக்கு நாங்க தான் ஏதோ பகை உருவாக்குற மாதிரி. அப்படி இல்ல, இஸ்லாமியர்களாக நானே கள்ளழகருக்கு போறேன், ஒரு பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி போனா அது ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் போனா, ஐயோ வேணாம் அங்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, முன்னெச்சரிக்கை நாங்க தடுப்போம் அப்படின்னா எதுக்கு விடுவீங்க? அதை சொல்லுங்க. வேலூர் இப்ராஹிம் பிஜேபி இருக்கிறதுனால என்ன தர்காவுக்கு விட மாட்டீங்க, கைது பண்ணுவீங்க. மசூதிக்கு விட மாட்டீங்க, கைது பண்ணுவீங்க. கள்ளழகர் ஆற்றில் இறங்குற மத நல்லிணக்கத்துக்கு விட மாட்டீங்க, கைது பண்ணுவீங்க. பொதுக்கூட்டம் முறையா அனுமதி வாங்கி அதுக்கு போவோம், அதுக்கு கைது பண்ணுவீங்க. எதுக்காவது விடுவீங்களா? எல்லாத்துக்குமே இந்த பாதுகாப்பு நம்ம தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையா? குறிப்பா மதுரை மாவட்டத்துல என்ன ஒரே டெரரிஸ்ட் அதிகமா இருக்கிறாங்களா? உங்களால கட்டுப்படுத்த முடியல காவல்துறையினால? இந்த கேள்வியை கேட்டா நான் கேள்வி கேட்காம யாரு கேட்பா? என்னுடைய உரிமை தானே பாதிக்கப்படுது. என் மேலதான் நீங்க அடக்குமுறையை கொடுக்குறீங்க. இல்ல, ஏதாவது ஒரு லீகல் இருக்கா? நீங்க சொல்றது எந்த இடத்துக்கு நீங்க தடுக்காம சரி சார் நீங்க போகணும் இருக்கீங்க, எதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க சார்? என்னுடைய உரிமையை ஒரு குடிமகனா எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும்னா அந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு தானே பாதுகாப்பு. இல்ல என்ன எங்கேயுமே முறை விடாம என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு கைது கைது கைது, இதுக்குதான் பாதுகாப்பா? நீங்க சொல்லுங்க. எங்க போனாலும் கைதுன்னா என்ன சார் நாடா? இது என்ன? இது இந்த சர்வாதிகாரமா? இது திமுக ஆட்சி இவ்வளவு கொடுமை பண்ணுவீங்களா? நான் என்னங்க கேட்கிறேன், ஒரு பிஜேபி ஒரு நிர்வாகியா இருந்தா, ஒரு இஸ்லாமியரா இருந்தா விடவே மாட்டீங்க. திமுக காரங்க அத்தனை பேர் நிற்கிறாங்கல்ல, அங்க திமுக எத்தனை விஐபி இருக்கிறாங்க, எத்தனை இஸ்லாமியர் எத்தனை கிறிஸ்துவர் வந்துட்டாங்க, அவங்க விட்டுருவீங்க. அதுக்கு பேர் மத நல்லி இருக்கும். ஏன் பிஜேபி வந்தா அவங்களுக்கு பெரிய நெருடலா இருக்கு அந்த அரசுக்கு. நான் காவல்துறை உங்கள்கிட்ட பேசுறேன்னு நீங்க எனக்கு ஏதாவது முன்கோபமா சார்? உங்களுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா? உங்க மேலதிகாரி சொல்றாங்க, அதை நீங்க கேக்குறீங்க. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. இந்த ஆட்சி செய்யறத ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும், நம்ம கொஞ்சமாவது ஒரு அறிவு இருக்கா இல்லையா? இப்படியே ஒரு குடிமகனுடைய உரிமையை படிச்சுக்கிட்டே இருப்பாரா? இன்ஸ்பெக்டர் மேடம் நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க. கேட்டா ரகசியமா பேசுவோம். நான் ரகசியமா பேசுறேன், கள்ளக்கடத்தல் வியாபாரம் நம்ம பண்றோம். ஏன் உரிமையை கேட்கிறேன். இல்ல நீங்க சொல்லுங்க, இந்த அடிப்படையில நீங்க போனா பிரச்சனை வரும், இல்ல கலவரம் வரும். நீங்க இதுக்கு முன்னால கடந்த காலத்துல இந்த மாதிரி இந்து மக்களுக்கு எதிராக நீங்க பேசிருக்கீங்க, அவங்க மனம் புண்பட்டு இருக்கு, நீங்க போனீங்கன்னா உங்களை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அப்படிதான் ஒண்ணு சொல்ல முடியுமா? நான் கள்ளழகர் ஆற்றில் இறங்குற நிகழ்ச்சிக்கு போனா ஒட்டுமொத்த இந்துக்கள் வரவேற்பாங்க. என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்து மக்களுடைய நேசம் இருக்கு. இஸ்லாமியர்கிட்ட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி, இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும்னு பார்த்தா அது பெரிய கேட திமுக ஆட்சியில காவல்துறையை வச்சு நீங்க மறக்கினாருன்னா ஐயா ஸ்டாலின் நாங்க என்னதான் சொல்றது? ஏதாவது சொல்லுங்க. நீங்க நான் கேட்கிற ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் சட்டத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறேன். நான் சட்டம் படிச்சவன், நான் அதனால உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். சட்டம் படிச்ச எனக்கே ஒரு அடக்குமுறைனா ஒரு சாதாரண குடிமக்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் என்ன நிலைமை இருக்கும்? இன்டெலிஜென்ஸ் என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க. அப்ப நான் கேட்கறது, அங்க இருக்கிற திமுக விவிஐபிக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? அது என்ன? அது ஒரு நியாயம் சொல்லுங்க. இல்லப்பா விவிஐபி யாருக்குமே கிடையாது, அனுமதி இல்ல. அது பிஜேபி இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், காவல்துறை நேர்மையை செயல்படுத்துன்னு நான் கையெடுத்து கும்பிடுறேன், உங்களுடைய நேர்மையை மதிக்கிறேன். திமுக விவிஐபிக்கு அனுமதி உண்டு, பாஜகவில் இருந்து வந்தா அனுமதிக்க மாட்டோம். இது என்ன சார் நியாயம்? நான் கேட்கிறேன் சார், இதே மாதிரி ஒவ்வொரு முறை நான் தர்காவுக்கு போகும்போதும் முன்னெச்சரிக்கை கைது பண்ணிட்டு என்ன சொல்றீங்க? இந்த முறை எல்லாத்துக்கும் கோயிலுக்கு போலாம், தர்காவுக்கு போலாம், சர்ச்சுக்கு போலாம், எல்லாத்தையும் கைது பண்ணுவீங்க வரைக்கும் பண்ணலையா? மதுரையில மட்டும் 18 வாட்டி என்ன கைது செஞ்சு வச்சிருக்கீங்க. 18 வாட்டி கைது போலாம். எதுக்கு கைது பண்ணீங்க? சார் நான் காவல்துறையை மதிக்கிறேன், உங்க பேச்ச மதிக்கிறேன். இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு ஏசி பேசினார்ல, அவர் போய் சொன்னாரா? அதுக்கு முன்னால ஒரு ஏசி சொன்னார்ல, போன முறை எப்ப நத்தம் போனோம்ல, கைது பண்ணாங்கல்ல, அப்ப என்ன சொன்னீங்க? இல்ல சார் இந்த முறை வேணாம், கூட்டம் நிறைய இருக்கு, அடுத்த முறை. அதுக்கு முன்னாடி ஒரு ஏசி கைது பண்ணார், அவர் என்ன சொன்னார்? சார் வட்டாரத்தை இதையே பண்ணிட்டு இருப்பீங்களா? உங்களுடைய லிபர்ட்டி எல்லாம் எந்த? ஆமா சார், லிபர்ட்டி பாதிக்கப்படாம 150 முறை கைது. நான் இதை விட உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளாவுல
கள்ளநகர் ஆட்சியில் இருந்து வர அது கூட்டத்தில் வந்து கும்பமேளா வந்து 45 days நடக்குது சார். அதுல ஒரே 45 daysல நேரத்தில் சொல்லுங்க சார். ஒரே நேரத்துல கும்பமேளாவுல ஒரே நேரத்தில் 40 லட்சம் பேர் இருந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். 40 லட்சம் பேர் இருந்த கும்பமேளாவுல என்ன பாதுகாப்பா உத்தரப்பிரதேச அரசு கொண்டுட்டு போய் கும்பமேளாவுல பாயிண்ட் வச்சு பத்திரமா கூட்டிட்டு வராங்க. ஆனா 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அதனால எங்களால காப்பாற்ற முடியாது வேலூர் இப்ராஹிம அப்படின்னு கைது பண்றோம்னா இந்த பாதுகாப்பு என்ன சரியா குடுக்கலன்னு தான் அர்த்தம். நீங்க கமிஷனர்ட்ட கேளுங்க. நீங்க கள்ளழகர் ஆற்றில் இறங்குறாரு, அதனால வந்து கூட்டம் அதிகமா இருக்கு. அவர் தர்காவுக்கு போய் அவர் வந்து ஜியாரத் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு பிறகு அவருடைய ஷெட்யூல்ல கன்னியாகுமரியில அங்கேயும் இதே கோவில் நிகழ்ச்சிக்கு தான் போறாரு அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. அதுக்கு உங்க கமிஷனர் விடுறாரு, அதுக்கு விட மாட்டாரு. எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, விட்டாருன்னு நான் சந்தோஷப்படுறேன். கமிஷனர் நான் நேரம் போய் நன்றி சொல்லிட்டு அதாவது ஒரு 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 குடிமகனுடைய வழியை கூட இந்த திமுக ஆட்சியில் தெரியப்படுத்த கூடாது காவல்துறை அவ்வளவு அடக்குமுறை பண்ணுவீங்களா சார்? நான் கேட்கிறேன் சார், உங்க காவல்துறை மேல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஐயா ஸ்டாலின் உங்களை வந்து அப்படி சொல்லி நீங்க அந்த வேலையை செய்றீங்க. ஏன்னா அவர் போலீஸ் அமைச்சர். பீஸ்ஃபுல்லா போய் சார் அவர் போலீஸ் அமைச்சர். அவசரமா ஒரு நிமிஷம் சாமி கும்பிடுறோம் சார். அது ஏன் விருப்பம் சார்? நான் அவசரமா கும்பிடுறேன்னா ஆர்டினரியா கும்பிடுறேன்றது ஏன் விருப்பம்? எப்படி கும்பிடணும் கூட போலீஸ் எனக்கு கத்து கொடுக்குறீங்க. அதை விட கொடுமை எங்க இருக்கா? இப்படி இப்படி ஒரு திமுக அமைச்சர்கிட்ட போய் சொல்லுவீங்களா சார் நீங்க எப்படி கும்பிடணும்னா அவசரமா கும்பிடக்கூடாது அப்படி சொல்லிருவீங்களா அவர்கிட்ட? ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் கூட பேச முடியாது சார். ஒரு பிஜேபியில ஒரு இஸ்லாமியர் இருந்து ஒரு மத நிலையினக்கான இன்னைக்கு எவ்வளவு கொடுமை சார். சார் மதுரையில வரைக்கும் 18 வாட்டி கைது சார். தர்காவுக்கு போனா கைது, மசூதிக்கு போனா கைது, கள்ளநகர் ஆத்துல இறங்குறதுக்கு போனா கைது, நான் இங்க இருந்து பொதுக்கூட்டத்துக்கு போனா கைது. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? ஏன் வேதனை சார்? தமிழக மக்களுக்கு தெரியட்டும். ஒரு வேலூர் இப்ராஹிம் மத நல்லிணக்கத்திற்காக இவ்வளவு பண்ணா கூட இந்த திமுக ஆட்சியில ஸ்டாலின் அரசு இவ்வளவு என்ன நெருக்கடி கொடுக்குது. காவல்துறை இவ்வளவு பேர் பாதுகாப்பு என்ன வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வர முடியும். ஒரு டெம்போ டிராவலர் முழுக்க போலீஸ் வருவீங்க. ஆனா என்ன பாதுகாப்பா கொண்டு போயிட்டு ஒரு கள்ளநகர்கிட்ட தரிசனம் பண்ண வர மாட்டீங்க. தரிசனம் பண்ண உடனே கடைசி வரைக்கும் கள்ளநகர் ஆத்துல இருக்கிறது தரிசனம் பண்ண கூடாது. அது ஒரு செய்தியா போகக்கூடாது. பள்ளிவாசல் போறதுக்கு பாதுகாப்பு போறதுக்கு கொடுக்கவே இல்லையா சார்? இது வரைக்கும் வரலாற்றில் நீங்க கொடுத்ததே கிடையாது. நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு என்னன்னா உங்க மேல குறை இல்ல. ஐயா ஸ்டாலின் பயப்படுறாரு. ஏன்னா பாஜகவிலிருந்து ஒரு இஸ்லாமியர் போனா எல்லாரும் பாப்பாங்கல்ல, இந்துக்கள் எல்லாம் பாப்பாங்கல்ல, என்னடா இது இவ்வளவு நல்லிணக்கமா பிஜேபிக்கு திமுக வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு நாடகம் நாடுதுன்னு. என்ன சார் இது? காவல்துறை வந்து என்னை மாதிரி மதிச்சு என்னை மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆளே கிடையாது. உங்களுடைய பணி உயர்வுக்கு நான் தான் பேசிருக்கேன். ஐயா ஸ்டாலின் தான் வாக்குறுதி கொடுத்தாரு. காவல்துறைக்கு நான் வந்ததுமே 10 வருஷம் இருக்கிற கிரேட் 1 கிரேட் 2 எல்லாம் 7 வருஷத்துலயே நான் பணி உயர்வு கொடுத்தாரு. அவரு காவல்துறைக்கே ஒரு அல்லா தான் கொடுத்தாரு. மற்ற மாநிலங்களை விட சம்பள உயர்வு வேணும் நான் தான் பேசினேன். சட்டமன்றத்தில் காவல்துறையுடைய மானிய கோரிக்கை நடந்துச்சா இல்ல? சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடக்கும்போது நான் தான் முதல்ல ஒரு கோரிக்கை வச்சேன். நீங்க எல்லாம் எடுத்ததுக்கு இல்ல அண்டை மாநிலத்தை பாருங்கள், தமிழகம் முன்னேறுதுன்னு சொல்றியப்பா. கேரளாவில் காவல்துறையில எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க, ஆந்திரால எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் வந்து நீங்க இப்படி பண்றீங்க? கேரளால ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இருக்கிற சம்பளம் இங்க ஒரு எஸ்ஐக்கு கிடைக்குது. அப்ப போலீஸையும் சேர்த்து தான் நசுக்கிறாரு. உங்க உரிமைக்காக சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா காவல்துறை மேல எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. நான் உங்கள் மீது அன்பு வச்சிருக்கேன், உங்க பணிகள் மீது. ஏன் வேதனை? என்னுடைய உரிமை பறிக்கப்படுது, என்னுடைய கவலை. அதை தமிழக மக்களுக்கும் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கும் இது கொண்டு போகணும். அதுக்காக நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். தமிழ்நாட்டில் கள்ளழகருடைய ஆற்றில் இறங்குவதை ஒரு மத நல்லிணக்கத்திற்காக பாஜகவில் வேலூர் இப்ராஹிம் போனா கைது, மதரசாவுக்கு போனா கைது, தர்காவுக்கு போனா கைது, மசூதிக்கு போனா கைது. எங்க கட்சி முறைய அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தினா வக்ஃபு சட்ட மசோதா விவரிக்கிறதுக்கு அதுக்கு கைது. எதுக்குதான் என்ன விடுவீங்க? கொடுமை சார். இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் வேதனை வேற யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னா ஒரு ஆட்சிக்காக இவ்வளவு ஒரு தனி மனிதனுடைய உரிமையை பறிப்பீங்களா சார்? பாருங்க, இப்போ என் வீட்டு வாசல்ல, என் கட்சி நிர்வாகி வீட்டு வாசல்ல நான் வயிற்றுச்சல் உட்கார்ந்து இருக்கிறேன். அதுவுமே உட்காரக்கூடாது. நான் சாலையை மறிச்சனா, சட்டம் ஒழுங்குக்கு ஏதாவது கேடு விளைவிச்சனா, போக்குவரத்துக்கு ஏதாவது என்னால பாதிப்பு இருக்கா? எவ்வளவு வேதனை சார் எனக்கு. நான் எவ்வளவு என்னதான் செய்யறதுன்னு தெரியல. இந்த பாஜகவில் ஒரு இஸ்லாமியர் இருப்பதற்கு இவ்வளவு கொடுமையை அனுபவிக்கணும்னு திமுக இங்க சொல்லி தருது.